அனைவருக்கும் வணக்கம். நம்ம இப்போ எந்த வீடியோ பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, தமிழ்நாடு இப்போ ஏதோ பின்னோக்கி போகிற மாதிரியே ஒரு டவுட் வந்துட்டு இருக்கு. என்னன்னா, திடீர்னு ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா, வரதட்சணை அப்படிங்கிறத பேஸ் பண்ணியே நிறைய கொலைகள் நடந்து கொண்டு இருக்கு. இப்போ ஒரு திருப்பூரில் ஒரு சம்பவம் நடந்த மாதிரி அடுத்தடுத்து அங்கங்கே சில நியூஸ் வந்துக்கிட்டு இருக்கு. ஒரு பிரபல யூடியூபர் கூட இது மாதிரி வரதட்சணை கேஸில் மாட்டின மாதிரி நியூஸ் பரவிட்டு இருக்கு. இதெல்லாம் பார்க்குறப்போ நம்ம சமூகம் வளர்ந்துச்சு நம்ம நினைக்கிறோம். இப்போ எல்லா குழந்தைகளும் படிக்க வச்சாச்சு. இப்போ இருக்க ஜென்ரேஷன் எல்லாருமே படித்தவர்களாக இருக்கிறார்கள் அப்படிங்கிற ஒரு மனநிலைக்கு இனிமேட்டு இது மாதிரி கொடுமைகள் நடக்காது அப்படின்னு நம்ம ஒரு சுச்சுவேஷன் வந்துடும் அப்படின்னு நினைக்கிறப்ப படித்தவர்களே தான் அப்படி பண்ணிட்டு இருக்காங்க. படித்து ஒரு ஸ்டேட்டஸில் நல்லா ஒர்க் பண்ணுறவங்க, நல்லா சம்பாதிக்கிறவங்க, இவங்களுமே இந்த வரதட்சணையை டிமாண்ட் பண்ணுறதும் அதுக்கான கொடுமையை செய்கிறதும் அப்படிங்கிற நிகழ்ச்சி நடக்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு கேவலமான ஒரு விஷயம். முன்னாடி இதை பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னா படிப்பறிவு இல்லை, இந்த சமூகத்தில் அப்படி ஒரு கட்டமைப்பு இருந்துச்சு. அதனால மற்றவங்க சொல்றதை கேட்டு அவங்க படிப்பறிவு இல்லாததுனால சில விஷயங்கள் பண்ணாங்கன்னா கூட சரி ஓகே இதனால தான் அப்படி பண்ணிட்டு இருந்தாங்கன்னு சொல்லலாம். இப்போ நம்ம உலகம் பெருசாயிடுச்சு, எல்லாரும் வெளி உலகத்துக்கு போறாங்க வராங்க சம்பாதிக்கிறாங்க, எல்லாரோட மைண்டுமே கொஞ்சம் ப்ராட் ஆயிடுச்சு. அதே டைம்ல எல்லாரும் பழகுறாங்க, சகஜமா பழகுறாங்க. ஸோ எந்த ஒரு வேறுபாடும் இல்லாம சகஜமா பழகி நம்ம தேவையை நம்மளே பூர்த்தி செஞ்சுக்கிட்டு அடுத்தவன் டிபெண்ட் பண்ணி இல்லாமல் பெண்களை தானாகவே இப்போ கல்வி முறையால் மேலே கொண்டு அங்கங்கே வேலை செய்ய ஆரம்பிச்சு இப்போ எல்லா இடங்களிலும் பெண்கள் தானாகவே வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. எந்த ஒரு பார்ஷாலிட்டி இல்லாமல் எல்லா இடத்துலையும் சமூகத்தில் பெண்களுக்கு ஈக்குவலான ஒரு இடத்த கொடுத்து நம்ம வளர்ந்த ஒரு டைமில் இன்னுமே ஆண்கள் ஆண்கள் குடும்பத்தினரோ என்னமோ என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா வரதட்சணையை கேட்குறதும் அதை டார்ச்சர் பண்ணுறதும் அதை சொல்லி திட்டுறதும் அவங்க மன உளைச்சல் ஆக்குறதும் இந்த மாதிரி கேவலமான விஷயம் நடந்துக்கிட்டு தான் அங்கே இருக்குது. இதில் முக்கியமாக மாற வேண்டியது ஆண்கள் குடும்பத்தினரும் தான். அவங்க கண்டிப்பாக இது மாதிரி செயல்களை செய்கிறது கேவலமாக இருக்குது, ரொம்ப ரொம்ப கேவலமாக இருக்குது. இது மாதிரி பண்ணுறது அவங்க ரொம்ப ரொம்ப தவிர்க்கணும். இதுக்கு எவ்வளோ யார் என்ன அறிவுரை சொன்னாலும் மாற மாட்டாங்க. அவங்களுக்கா புத்தி அவங்களும் மாறினதான் உண்டு. ஆனால் இந்த சைடில் நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா பெண்களை வளர்க்குற முறையுமே ரொம்ப அடிமைத்தனமாகும். இப்படி தான் வளர்க்கணும், இப்படி தான் வாழணும், இதுதான் வாழ்க்கை, ஒருத்தி அப்படிங்கிற மாதிரி பல கட்டுப்பாடுகளை பெண்கள் மேலே திணிச்சு அவங்களை ரொம்ப மன உளைச்சல் ஆளாக்குறாங்க. ஃப்ரீயாக சுதந்திரமாக வாழ விடாமல், அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு வாழ்க்கையை வாழ விடாமல் அவங்க ரொம்ப திணிக்கிறப்ப என்ன ஆகுது அப்படின்னா அவங்க தப்பான ஒரு வாழ்க்கையில் இருந்தாலும் கூட, அதாவது அந்த பையன் எவ்வளோ குடும்பப்படுத்தினாலும் வரதட்சணை கேட்டாலும் என்ன கேட்டாலும் நான் எப்படியாவது அட்ஜஸ்ட் பண்ணி அந்த பையன் கூட தான் வாழ்ந்தாகணும், வேற வழி இல்லைங்கிற நிர்பந்தத்துக்கு அவங்க பெண்களோட பெற்றோரே அந்த பெண்ணை அப்படி தள்ளுறப்போ என்ன ஆகுதுன்னா அவங்களுக்கு வேற வழி இல்லாமல் இந்த கொடுமையான வாழ்க்கையை நான் வாழ்றதுக்கு நான் பேசாமல் இறந்தே போயிடலாங்கிற முடிவுக்கு வர்றது ரொம்ப ரொம்ப கொடூரமான விஷயம். ஸோ இதில் சொசைட்டியாக எல்லாருமே தான் இன்வால்வ் ஆயிருக்காங்க. அந்த பையன் வீட்டுக்காரங்க அவங்க தான் மூல காரணம் அப்படின்னாலும் ஒரு விதத்தில் இன்டெரக்டாக பொண்ணு வீட்டுக்காரங்களும் இது சப்போர்ட் பண்ணிருக்காங்கன்னு சொல்லணும். ஸோ இது மாதிரி நம்ம பொண்ணு கொடூர நடக்குது, இது மாதிரி ஒரு நம்ம பொண்ணு நடக்குதுன்னா உடனே அந்த பெண் வீட்டார்கள் என்ன பண்ணியிருக்கோன்னா உடனே அந்த பெண்ணை வீட்டுக்கு அழைச்சிட்டு கேஸ் கொடுத்து அந்த பையன் டைவர்ஸ் வாங்கி அப்படிலாம் பண்ணணும். நீ அட்ஜஸ்ட் பண்ணி வாழுமா, நீ அதான் வாழ்க்கை, அப்படிதான் இருக்கணும், வேற வழி இல்லை, நம்ம குடும்பத்தை பண்ணி தான் நம்ம குடும்பமான முக்கியம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தா இப்போ அந்த பொண்ணு சாகாமல் என்ன பண்ணும். அதே மாதிரி நம்ம பொண்ணுல வளர்க்குறப்பையும் கூட அதுக்கு தைரியத்தை சொல்லி கொடுத்து வாழ்க்கைனா என்ன, இப்படிதான் இருக்கும், பல கஷ்டம் வந்தாலும் நம்ம தன்னிச்சே வாழ பார்க்கணும், உனக்கு பிடிச்ச மாதிரி ஒரு வாழ்க்கையை நீ வாழு, உன்னால அந்த வாழ்க்கையை வாழ முடியலாம், அந்த எது உன்னை தடுக்குதோ அதை தூக்கி போட்டுரு. அது கல்யாணமாக இருக்கட்டும், ஹஸ்பண்டாக இருக்கட்டும், நீ பார்க்குற வேலையாகட்டும், அது உன் சந்தோஷத்தை கெடுக்கிற மாதிரி இருந்தால் அது உனக்கு தேவையில்லை, அதை தூக்கி போட்டு உனக்கு எது பிடிக்குதோ அது மாதிரி ஒரு வாழ்க்கையை வாழணும் எந்த பொண்ணும் நம்ம சொல்றது கிடையாது. அது மாதிரி நம்ம சொல்லி வளர்க்கணும், தைரியத்தை ஊட்டி வளர்க்கணும். அப்போதான் இது மாதிரி நம்ம சூசைட்கோ இல்லை வேற ஏதோ விபரீத முடிவுக்கோ போறதுக்கு எந்த பொண்ணுங்களுக்கும் அந்த எண்ணமே தோணாது. நம்மளுக்கு வேற வழி இல்லைன்னு எப்போ அந்த பொண்ணு நினைக்கிறாங்களோ அப்போதான் அவங்க அது மாதிரி எண்ணத்துக்கு தூண்டப்படுறாங்க. ஸோ அது மாதிரி எண்ணத்தை இல்லாமல் ரொம்ப ஃப்ரீடமாக அவங்களுக்கு ஒரு இடத்த ஒரு என்வரான்மெண்ட் நம்ம உருவாக்கி கொடுத்து உனக்கு நான் இருக்கேன், நீ ஏன் கவலைப்படுற, அந்த வாழ்க்கை அமையலனாலும் நீ உனக்கு பிடிச்ச மாதிரி வாழ்க்கை அமைச்சுக்கணும் அந்த பெண் வீட்டார்கள் சொல்றப்ப தான் அந்த பொண்ணு தைரியமாக அந்த மாதிரி பிரச்சனைலாம் தவிர்த்துட்டு அது தனியாக ஒரு வாழ்க்கையை வளர முயற்சிக்கும். எல்லா சைடுமே அந்த பொண்ணுக்கு ஒரு டார்ச்சராகவும் அமையிறப்ப அந்த பொண்ணு என்ன பண்ணும், வேற வழி இல்லாமல் இந்த முடிவு எடுக்குது. ஸோ இது மாதிரி கேவலங்கள் இப்போ நடந்துட்டு இருக்கிறது ரொம்ப அசிங்கமாக இருக்குது. இனிமேட்டு வர ஜென்ரேஷன் அடுத்தடுத்த தலைமுறை இல்லைன்னு 20-30 வருஷம் கழிச்சு இது மாதிரி எதுவுமே கேட்காத மாதிரி நம்ம சொசைட்டி நம்ம மாற்றி கொண்டு வரணும், ரிஃபார்ம் பண்ணி கொண்டு வரணும். இல்லைன்னா இன்னுமே இது ஒரு கேவலமான ஒரு விஷயம்தான். ஒரு பணத்துக்காண்டி ஒரு பொண்ணை நம்ம
டார்ச்சர் பண்ணுறது எவ்வளோ ஒரு கேவலமான விஷயம். இது ஆண்களும் புரிஞ்சுக்கணும், மற்ற எல்லாரும் புரிஞ்சுக்கணும். அதே மாதிரி பெண் வளர்க்குறவங்களும் நம்ம பொண்ணு யாராவது அப்படி கேட்குறான் போன்றானா அவன் தேவையே இல்லைங்கிற முடிவுக்கு நம்ம வரணும். அவன்கிட்ட போய் நம்ம மல்லு கட்டிக்கிட்டு என் பொண்ணை பார்த்துங்கன்னு சொல்கிறதும், அவனுக்கு தேவையே இல்லாமல் அவ்வளோ காசுக்கு நீங்கள் பவுன் போடுறதும், கார் வாங்கி தரதும், வீடு கட்டி தரதும், இதெல்லாம் தேவையில்லாத ஒரு விஷயம். உங்கள் பொண்ணு நீ நல்லா வளர்த்தீங்களா, படிக்க வச்சிங்களா, சம்பாரிச்சிங்களா, அந்த பொண்ணு இந்த பையனை பிடிச்சிருக்கோ கல்யாணம் பண்ணி வைக்கிறீங்களா, அவ்வளோதான். அப்படி அவன் ரொம்ப சிம்பிளாக வச்சுக்கிட்டா லைஃப் ரொம்ப நல்லாயிருக்கும். அதை விட்டுட்டு தேவையில்லாத இந்த நம்ம சொசைட்டிக்குள்ளே இருக்க ஏற்கனவே இந்த பழைய விஷயத்தெல்லாம் எடுத்து கொண்டு வந்து வச்சு பாரம்பரியம்னு கொண்டு போய் அதுக்கப்புறம் அதில் போய் பெண்ணை சிக்க வச்சு நிறைய காசு செலவு பண்ணி அவன் நிறைய டிமாண்ட் பண்ணி ரொம்ப பொண்ணை டார்ச்சர் பண்ணி அதுக்கப்புறம் பெண்ணு வந்து இவ்வளோ காசு சம்பாதிச்சு இவ்வளோ செலவு பண்ணி படிக்க வச்சு கடைசி அந்த உயிர் போனதான் மிச்சம். இதனால் யாருக்கும் எந்த லாபமும் இல்லை. நீங்கள் மானம் குடும்பமானம் அப்புறம் வந்து இப்படி தான் வாழணும்னு பல கட்டமைப்பு எந்த சந்தோஷத்துக்கும் உதவாது. இது மாதிரி உயிரை பறிக்க தான் உதவும். நன்றி, வணக்கம்.